ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம வந்து எப்படி வந்து ஒரு 0.1 மோலார் KCl சொல்யூஷன் வந்து ஒரு 100 ml ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறது தான் நம்ம இன்னைக்கோட அப்ஜெக்டிவ். ஓகே. ஸோ இதுக்கு கூட நம்ம இந்த 100 ml ஆஃப் 0.1 மோலார் நம்ம KCl ப்ரிப்பேர் பண்றது எப்படி வந்து pH 3, 5, 7, 7.5, 9 as well as 11. ஓகே. ஸோ இந்த வைட் ரேஞ்ச் ஆஃப் pHக்கு எப்படி வந்து நம்ம இந்த KCl ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத பார்ப்போம். ஓகே. ஸோ இதோட ஓவரால் அப்ஜெக்டிவ் வந்து என்னன்னா, நமக்கு வந்து ஆல்ரெடி தெரியும். இப்ப எனக்கு வந்து ஒரு சொல்யூஷன் இருக்கு. ஓகே. ஸோ இப்ப இந்த சொல்யூஷன் வந்து KCl இருக்கு. ஸோ இந்த சொல்யூஷனை நான் ஏன் வந்து ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் pH ஒரு 3ல இருந்து நான் வந்து ஒரு 11 வரைக்கும் நான் ஸ்டடி பண்றேன். ஸோ இதுல 3னா நமக்கு தெரியும் அசிடிக், இதுல 11ங்கிறது பேசிக். ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ண சமயம் சப்போஸ் நான் வந்து ஒரு அனலைட்ங்கிறது ஆட் பண்றேன். அனலைட் ஆட் பண்ணிட்டு நான் வந்து ஒரு 3 எலக்ட்ரோட் சிஸ்டம். ஓகே. ஸோ 3 எலக்ட்ரோட் சிஸ்டம்ல நான் வந்து ஒரு சைக்ளிக் வோல்டாமெட்ரி நான் வந்து பெர்ஃபார்ம் பண்றேன் அப்படின்னா, அப்ப ஆக்சுவலா என்ன நடக்கும்? இதுல வந்து உங்களுக்கு சப்போஸ் எனக்கு வந்து நான் ஒரு எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன் சொல்றேன். அதுல வந்து A பிளஸ் பிளஸ் H பிளஸ் பிளஸ் எலக்ட்ரான் இந்த மாதிரி ஒரு ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகுது. அதே மாதிரி ஒரு ரிடக்ஷன் ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகுதுன்னு ஒரு அசம்ஷன் எடுத்துக்கிறேன். ஸோ இதுல எனக்கு ஒரு புரோட்டான் இன்வால்வ் ஆகுது அப்படிங்கிறத நான் சொன்னேன் அப்படின்னா, எனக்கு ஆக்சுவலா என்ன நடக்கும்? எனக்கு சிவில எனக்கு ஆக்சுவலா வந்து ஷிஃப்ட் ஆகும். ஓகே. ஸோ நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு பீக் பொட்டன்ஷியல் வந்து ஷிஃப்ட் ஆயிட்டே போகும். ஓகே. ஸோ இந்த மாதிரி பீக் பொட்டன்ஷியல் ஷிஃப்ட் ஆகுறதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சுக்கலாம்? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான், புரோட்டான் காம்பினேஷன் எவ்வளவு அந்த ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆயிருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். புரியுதா? ஸோ அதுக்கு தான் நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம்? நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு 0.1 மோலார் KCl சொல்யூஷன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறதா நம்ம இதோட ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ். ஓகே. ஸோ இதோட பேசிக் ஈக்குவேஷன் ஆக்சுவலா வந்து என்னன்னா, M is equal to N by V. இதுல M வந்து என்னன்னா மொலாரிட்டி. ஓகே. சோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் M மொலாரிட்டி வந்து நம்ம கேபிட்டல் M ல ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இதுல Nங்கிறது நான் மோல், இதுல வால்யூம்ங்கிறது லிட்டர். ஓகே. சோ இதுல நம்ம அப்ஜெக்ட் எவ்வளவு சொல்லியிருக்கேன்? 100 ml. அப்ப இந்த 100 ml தான் ஆக்சுவலா என்னது? இந்த V வேல்யூ. சோ 100 ml நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 100 into 10 to the power minus 3 லிட்டர். இந்த 10 to the power minus 3 தான் ஆக்சுவலா என்ன? மில்லி. ஓகே. சோ இந்த மில்லி தான் ஆக்சுவலா என்னது? into 10 to the power minus 3. சோ into 10 to the power minus 3னா நமக்கு எவ்வளவு வந்துடும்? 0.1 லிட்டர் அப்படிங்கிறது வந்துடும். ஓகே. சோ இந்த 0.1 லிட்டரை நம்ம இப்போ என்ன நம்ம ஆக்சுவலா கண்டுபிடிக்கிறோம்? அதே மாதிரி இந்த எம் எவ்வளவு? நம்ம கேபிட்டல் எம் நம்ம எவ்வளவு சொல்லியிருக்கோம்? 0.1 மோலார். ஓகே. சோ இப்போ நமக்கு எம் தெரியும், எல்லும் தெரியும். எல்னா வால்யூம் இன் லிட்டர். அப்போ நம்ம என் கண்டுபிடிச்சுக்கலாமா? அப்ப என்னன்னா நான் என்ன பண்ணணும்? எம் இன்டு வி அப்படிதானே? அப்ப இதுவும் இந்த ரெண்டு டேர்மும் ஆக்சுவலா மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைச்சிடும்? எனக்கு வந்து மோல்ஸ்ல கிடைச்சிடும் ஆன்சர். ஓகே. சோ இந்த என்கிறது இன் டர்ம்ஸ் ஆஃப் மோல். ஓகே. சோ நான் எப்பவே வந்து ஒரு கேபிட்டல் எம் சொன்னேன்னா அது வந்து மோல் பெர் லிட்டர். கேபிட்டல் எம்ங்கிறது மொலாரிட்டின்னு அர்த்தம். சோ இப்போ நான் மாலிகுலர் வெயிட் ஆஃப் KCl அப்படி நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன கண்டுபிடிக்கணும்? அட்டாமிக் வெயிட்ங்கிறது கண்டுபிடிக்கணும். சோ கேக்கு நமக்கு தெரியும் 39.0983, குளோரினுக்கு வந்து 35.45 தெரியும். சோ இப்போ இது ரெண்டுமே நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு மாலிகுலர் வெயிட் வந்துடும். ஓகே. சோ என்னோட மாலிகுலர் வெயிட் வந்து கிராம் பெர் மோல். இப்போ என்னோட மாஸ் எவ்வளவு தேவை? நான் எவ்வளவு மாஸ் நான் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எடுக்கணும்? அப்படி நான் எடுத்து இந்த 100 ml வச்சு நான் டிசால்வ் பண்ணேன்னா எனக்கு எவ்வளவு வரணும்? 0.1 மோலர் KCl வரணும். சோ அதுக்கு ஃபார்முலா ஆக்சுவலா வந்து என்னன்னா மாஸ் இஸ் ஈக்குவல் டு மோல் இன்டு மாலிகுலர் வெயிட். ஓகே. சோ இதுல நமக்கு மோல் தெரியும். நம்ம இப்பதான் நம்ம கால்குலேட் பண்ணோம் 0.01. மாலிகுலர் வெயிட் நமக்கு ஆல்ரெடி தெரியும் 74.55. ஓகே. சோ இது நம்ம ரெண்டுமே எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு தெரியும் இதை பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு டேர்மும் கேன்சல் ஆயிரும். மோல் மோல் கேன்சல் ஆயிரும். சோ லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு கிராம் அர்த்தம். ஓகே. சோ அப்ப நமக்கு என்ன வந்துடும்? மாஸ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 0.7445 கிராம் அர்த்தம். ஓகே. சோ அப்ப இது என்ன மீனிங் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு பீக்கர்ல நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்? ஒரு 0.7445 கிராம் ஆஃப் KCl எடுத்து நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆட் பண்றேன். ஆட் பண்ணி இதுக்கு கூட வந்து ஒரு 80 ml இல்ல ஒரு 70 ml DNS வாட்டர் வச்சு நல்லா டிசால்வ் பண்ணிக்கிறேன். அதுக்கு பிறகு இது மொத்த சொல்யூஷனும் நம்ம 100 ml மேக்கப் பண்ணும். புரியுதா? சோ இதுதான் ஆக்சுவலா என்னது? ப்ரிப்பரேஷன். இதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கணும். நம்ம pH ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண சமயம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா
இந்த ஒரு 80 ml இதை ஒரு 70 mlக்கு நம்ம மேக்கப் பண்ணிப்போம். ஓகே, மேக்கப் பண்ணிட்டு இதுக்கு பிறகுதான் ஆக்சுவலா என்ன பண்ணுவேன், நான் பிஹெச் ஒன்னோ இல்ல பிஹெச் டூவோ நான் என்ன ஆக்சுவலா வந்து நான் பிஹெச் வந்து நான் ஆப்டிமைஸ் பண்றேன் நான் நினைக்கிறேனோ அதை வந்து நான் ஒரு பிஹெச் மீட்டர்ல வச்சு நான் என்ன பண்ணுவேன், ஒரு இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் 0.1 மோலார் ஹெச்சிஎல் ஆட் பண்ணேன்னா அது ஆக்சுவலா என்ன மாறிடும், அசிடிக்கா மாறும். KOH நான் ஆக்சுவலா ஆட் பண்றேன்னா அப்ப எனக்கு என்ன மாறும், பேசிக்கா மாறும். புரியுதா? சோ இதுல நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், ஏன் வந்து நான் வந்து இந்த KCl நான் அசிடிக்காவோ இல்ல பேசிக்கா மாத்துறதுக்கு ஏன் நான் HCl plus KOH ன்னு எடுக்கிறேன். இதுல நல்லா தெரிஞ்சுக்கணும், நமக்கு பேசிக்னா நமக்கு ஆக்சுவலா எது இம்பார்ட்டன்ட், OHங்கிறது இம்பார்ட்டன்ட். புரியுதா? அதே மாதிரி அசிடிக்னா எனக்கு எது வரணும், H பிளஸ் வரணும். புரியுதா? சோ இதுல நமக்கு ஆல்ரெடி தெரியும் நம்மளோட சொல்யூஷன்ல ஆக்சுவலி என்ன இருக்கு, குளோரினும் இருக்கு, கேயும் இருக்கு. இதுல நீங்க பாருங்க, நான் என்னோட இதுலயும் பாருங்க குளோரின் இருக்கு, பேசிக்ல கேயும் இருக்கு. சோ இதனாலதான் நம்ம எப்பவே என்ன பண்ணுவோம் அப்படின்னா HCl எடுப்போம், அதே மாதிரி KOH எடுப்போம். ஓகே, இது ரெண்டும் வச்சுதான் நம்ம அசிடிக் இல்ல பேசிக்னு சொல்லி நம்ம அல்டர்னேட் பண்ணி பார்ப்போம். புரியுதா? சோ அப்போ ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கணும், நம்ம 0.744555 கிராம் ஆஃப் KCl நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆட் பண்ணி 80 mlக்கு நான் மேக்கப் பண்றேன் அப்படின்னா அதுக்கு அடுத்தது இந்த 0.1 மோலார் HClஓ இல்ல 0.1 மோலார் KOHஓ அதுல இருந்து நான் ஃபியூ டிராப்ஸா நான் வந்து ஆட் பண்ணுவேன். புரியுதா? இன் டர்ம்ஸ் ஆஃப் மைக்ரோ லிட்டர்ல இருந்து ஆட் பண்ணி ஸ்லோ பையா நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா எம்எல்க்கு கூட நான் ஆட் பண்ணுவேன். அப்போ என்னோட அல்டிமேட் கான்செப்ட் என்னன்னா, நான் என்ன டிசைட் பிஹெச் நான் கொண்டு வரணும். இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் பிஹெச் 11க்கு கொண்டு வரணும் அப்படின்னா நான் வந்து 0.1 மோலார் KOH நான் என்ன பண்ணுவேன், ஒரு மைக்ரோ லிட்டர் இல்லாட்டி வந்து ஒரு மில்லி லிட்டர் வைஸா நான் ஆட் பண்ணிட்டே வருவேன். ஆட் பண்ணேன்னா ஒரு கட்டத்துல ஆக்சுவலா என்ன ஆயிரும், இந்த இந்த சொல்யூஷனுக்கு கூட நான் வந்து இந்த 0.1 மோலார் KOH வந்து நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ண சமயம் இது எதா மாறிடும், பிஹெச் 11 மாறிடும். சோ பிஹெச் 11 மாறின பிறகு இதை ஃபர்தரா என்ன பண்ணணும், 100 mlக்கு மேக்கப் பண்ணணும். எப்படி, ரிமைனிங் உள்ளது எல்லாமே நம்ம வந்து டிஎன்எஸ்ட் வாட்டர் வந்து ஆட் பண்ணணும். புரியுதா? இப்படிதான் நம்ம பண்ணணுமே தவிர்த்து இதுல எந்த மிஸ்டேக் மட்டும் பண்ணிடக்கூடாது அப்படின்னா, சார் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க சொன்ன மாதிரி நீங்க என்ன நினைப்பீங்க, சார் இதை வந்து நான் 100 mlக்கு மேக்கப் பண்ணிட்டேன் சார், இதுக்கு பிறகு நான் என்ன பண்ணுவேன், இந்த பிஹெச் ஒன்னு வந்து இல்ல பிஹெச் 11 கொண்டு வரதுக்கு நான் வந்து 0.1 மோலார் என்ன ஆட் பண்ணுவேன், KOH வந்து ஆட் பண்ணுவேன். அப்படி நீங்க ஆட் பண்ணீங்கன்னா என்ன ஆயிரும், இந்த 100 ml வந்து கூடி போயிடும். புரியுதா? பட் நம்மளோட அப்ஜெக்டிவ் என்ன, 100 ml தான் இருக்கணும். ஆனா அந்த 100 ml எனக்கு எது பிஹெச் நான் மெயின்டைன் பண்றேன், பிஹெச் வந்து நான் வந்து 3ஓ இல்ல 4ஓ 5ஓ 7.5ஓ 8ஓ 9ஓ 11ஓ நான் ஏதோ மெயின்டைன் பண்ணணும். புரியுதா? சோ அதனால எப்பயே தெரிஞ்சுக்கணும், நம்ம வந்து என்னது ஒரு 80 ml ஆட் பண்ணிக்கிட்டு அதுக்கு பிறகுதான் நம்ம ஆக்சுவலி என்ன பண்றோம், நம்ம வந்து ஒரு டிசைடு பிஹெச் கொண்டு வந்துட்டு அதை ஃபர்தரா நம்ம 100 mlக்கு நம்ம மேக்கப் பண்றோம். புரியுதா? சோ இதுக்கு பின்னால இருக்கக்கூடிய மேத்தமெட்டிக்ஸ் என்னங்கிறது பார்ப்போம். நமக்கு ஜெனரலாவே தெரியும், pH is equal to minus logarithm of H plus ion concentration. அப்போ இத நம்ம எப்படி எழுதிக்கலாம், log of H plus இந்த நெகட்டிவ் வந்து நம்ம ரெண்டு சைடுமே நம்ம நெகட்டிவ் வச்சு மல்டிப்ளை பண்ணோம்னா மைனஸ் பிஹெச்னு வந்துரும். இந்த இடத்துல மைனஸ் இன்டூ மைனஸ் வில் பிகம் பிளஸ். புரியுதா? சோ இப்போ நம்ம ரைட் ஹேண்ட் நம்ம ரெண்டு சைடுமே என்னது 10 to the பவர் வச்சு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம ஆக்சுவலி என்ன வரும், இது லாக் ரைட் ஹேண்ட் சைடு போச்சுன்னா 10 to the பவரா மாறிடும். ஓகே, சோ 10 to the பவர் மைனஸ் பிஹெச். சோ இது தெரிஞ்சு பிஹெச் தெரிஞ்சுச்சுன்னா நம்ம ஹெச் பிளஸ் நியான் கான்சென்ட்ரேஷன் என்னங்கிறது கண்டுபிடிச்சிக்கலாம். புரியுதா? இதே மாதிரிதான் நமக்கு POH இஸ் ஈக்குவல் டு 14 மைனஸ் என்னது பிஹெச். அப்போ நமக்கு வந்து பிஹெச் வேல்யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சதுன்னா 14 வச்சு சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பிஓஹெச் தெரிஞ்சிடும். ஸோ இந்த பிஓஹெச் நான் என்ன பண்றேன், இந்த 10 பவர் மைனஸ் பிஓஹெச் எடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு OH மைனஸ் அயான் கான்சென்ட்ரேஷன் என்னங்கிறது தெரிஞ்சிடும். புரியுதா? ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நமக்கு ஆல்ரெடி என்னது நம்ம வந்து ஒரு 8 ml நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோம். ஸோ இதுக்கு கூட நான் என்ன PH3 இல்ல PH5 எடுக்கணும் அப்படின்னா, நான் ஒரு 0.1 மோலார் HCl இருந்து எவ்வளவு வால்யூம்னா ஆக்சுவலா இந்த எதுக்கு இந்த KCl சொல்யூஷன் நான் எவ்வளவு ஆட் பண்ணணும், அதுதான் நம்ம இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். புரியுதா? சோ ஒரு டைம் நான் ரிப்பீட் பண்றேன், நம்மளோட கான்சென்ட்ரேஷன் நம்ம எதுதான் ப்ரிப்பேர் பண்றோம், 0.1 மோலார் HCl அதே மாதிரி 0.1 மோலார் KOH ப்ரிப்பேர் பண்றோம். இப்போ இந்த 0.1 மோலார் HCl இருந்து நான் எவ்வளவு வால்யூம் நான் எடுத்தேன் அப்படின்னா
எனக்கு வந்து நான் இதுல ஆட் பண்ணும்போது எனக்கு pH வேல்யூ 3 மாறும், 5 மாறும். அது எப்படிங்கிறதா நம்ம இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். புரியுதா? சோ இப்போ ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ் என்னன்னா, நான் pH வந்து 3 மாத்தணும். புரியுதா? அதாவது இந்த சொல்யூஷனோட pH நான் 3 மாத்தணும். அப்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு ஆல்ரெடி தெரியும் H plus ion is equal to 10 to the power minus pH. அப்ப pH வேல்யூ இங்க 3 தானே. சோ இங்க 3 இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றேன். சோ H plus வேல்யூ is equal to என்ன வரும்? 10 to the power minus 3 னா 0.001 மோலார். ஓகேயா? இப்போ நமக்கு வந்து மோல்ஸ் இன் 100 ml. நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஃபைனல் வால்யூம் ஆஃப் KCl சொல்யூஷன்ங்கிறது நம்ம எவ்வளவு எடுக்கிறோங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம் 100 ml. அப்படிதானே? இந்த ஃபைனல் வால்யூம்ங்கிறது எவ்வளவு இருக்கணும்? 100 ml இருக்கணும். ஓகேயா? சோ இந்த 100 ml இருந்துச்சுன்னா அதை லிட்டருக்கு மாத்தணும்னு ஆக்சுவலி என்னது 0.1 லிட்டர். அப்படிதானே? அப்போ இந்த மோல் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு நம்ம எப்படி எழுதலாம்? நமக்கு ஆல்ரெடி தெரியும் கேபிட்டல் M இஸ் ஈக்குவல் டு மோல் பெர் லிட்டர். அப்படிதானே? அப்போ மோல் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் M. கேபிட்டல்னா மொலாரிட்டி. மொலாரிட்டி இன்டு லிட்டர்னு அர்த்தம். நமக்கு இங்க மொலாரிட்டி எவ்வளவு தெரியும்? 0.001 மோல். லிட்டர் எவ்வளவு? 100 ml. புரியுதா? சோ இத நான் மல்டிப்ளை பண்ணேன்னா இப்ப எனக்கு எவ்வளவு மோலாரிட்டின்னு வருது? 1.0 into 10 to the power minus 4 மோல். ஓகே. சோ இப்போ நான் வந்து 0.1 மோலார் HCl சொல்யூஷன் நான் ப்ரிப்பேர் பண்றேன் அப்படின்னா அப்ப என்னோட தியரிட்டிக்கல் வால்யூம் என்னது? இதுல உங்களுக்கு புரியுதா? இந்த மோல்ங்கிறது நான் இங்க சொல்லி இருக்கிறது என்னன்னா this much mole of actually என்னது? H plus ion. புரியுதா? இது வந்து 0.1 மோலார் ஆஃப் HCl நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே. அப்படி நான் எடுத்துக்கிட்டேன்னா இதுல இருந்து நான் எவ்வளவு தியரிட்டிக்கல் வால்யூம் ஆக்சுவலா நான் எடுக்கணும்? நமக்கு ஆல்ரெடி தெரியும் என்னது? கேபிட்டல் M is equal to mole per liter. மோல் பெர் லிட்டர்னா N by V ன்னு அர்த்தம். அப்ப V is equal to என்னது? N by கேபிட்டல் M. அப்போ இதுல N நமக்கு தெரியும். N என்னது? 1 into 10 to the power minus 4. கேபிட்டல் M 0.1. ஓகே. சோ இதுல கேபிட்டல் M நமக்கு ஆல்ரெடி தெரியும் மொலாரிட்டி. அப்போ நமக்கு என்ன பாருங்க இந்த யூனிட் என்னது வரும்? மோல்னு வரும். டினாமினேட்டர் இருக்கிறது கேபிட்டல் Mனால இது மோல் பெர் லிட்டர்னு எழுதலாமா? அப்போ மோல் மோல் கேன்சல் ஆயிரும். இந்த லிட்டர் வந்து மேல போச்சுன்னா லிட்டரா மாறிடும். புரியுதா? சோ அதனாலதான் நமக்கு வந்து என்னது 1 ml. அப்போ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? நம்ம 0.1 மோலார் HCl இருந்து நான் 1 ml எடுத்து நான் இந்த 8 ml இருக்கக்கூடிய இது இந்த 0.7445 கிராம் ஆஃப் KCl நான் இந்த 8 ml மிக்ஸ் பண்ணிருக்கேன் தெரியுமா? இதுல நான் 1 ml ஆட் பண்ணேன்னா எனக்கு pH வந்து ஆல்மோஸ்ட் வந்து 3 மாறிடும். புரியுதா? அதுக்கு பிறகு அதுக்கு கூட வந்து நான் என்ன பண்ணுவேன்? ஒரு டிசைட் வால்யூம் ஆஃப் நான் வந்து DA வாட்டர் ஆட் பண்ணி இதை வந்து நான் 100 ml நான் மேக்கப் பண்ணி கொண்டு வந்துருவேன். புரியுதா? சோ இப்படிதான் நம்ம பண்ணணும். இதே மாதிரிதான் எதுக்கு pH வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 5. சோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் pH வந்து 5 இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றேன் அப்படின்னா H plus வேல்யூ வந்து எனக்கு என்ன வந்துடும்? 10 to the power minus 5 is equal to 1 into 10 to the power minus 5 மோல். அப்படிதானே? சோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் மோல் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இது என்னது? மோல்னா MOL. சோ MOL is equal to கேபிட்டல் M into வால்யூம். புரியுதா? சோ இதுதான் கேபிட்டல் M. இதுதான் வால்யூம். வால்யூம் தான் 0.1 லிட்டர். ஓகேயா? சோ இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு மோல்ல ஆன்சர் வந்துடும். இப்போ இந்த மோல்ங்கிறது என்னது? this much mole of H plus ion. சரியா? வேரஸ் இந்த லிட்டர்ங்கிறது நான் மீன் பண்ண வர்றது என்னது? என்னோட ஃபைனல் வால்யூம் ஆஃப் KCl சொல்யூஷன். ஓகேயா? KCl சொல்யூஷன் வந்து 0.1 லிட்டர் இருக்கணும். சோ இப்போ நான் என்ன பண்றேன்? நம்ம வால்யூம் ஆஃப் எவ்வளவு வால்யூம் ஆஃப் 0.1 மோலார் HCl இருந்து நான் ஆக்சுவலி எடுக்கணும். சோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? மோல் டிவைடட் பை கேபிட்டல் M. புரியுதா? சோ கேபிட்டல் Mனா மொலாரிட்டி. சோ மொலாரிட்டி வந்து எவ்வளவு? நம்ம மொலாரிட்டி வந்து நம்ம எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம்? 0.1 மோலார் ஆஃப் HCl. புரியுதா? இந்த ப்ரீவியஸ் இதுக்கும் பாருங்க அதே தான். 0.1 மோலார் ஆஃப் HCl தான் நம்ம டினாமினேட்டர்ல போடுவோம். இதுல நியூமரேட்டர் ஆக்சுவலா என்னது? இந்த மோல். ஓகேயா? சோ இது நம்ம 2 பை நம்ம டிவைட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஆன்சர் எவ்வளவு வரும்? 10 மைக்ரோ லிட்டர். புரியுதா? அப்பனா இந்த 0.1 மோலார் HCl இருந்து நான் 10 மைக்ரோ லிட்டர் நான் எதுக்கு ஆட் பண்ணணும்? என்னோட KCl சொல்யூஷனுக்கு நான் ஆட் பண்ணணும். ஓகே. ஆட் பண்ணி இதை ஃபர்தரா நான் ஆக்சுவலா என்ன பண்ணுவேன்? 100 mlக்கு நான் மேக்கப் பண்ணுவேன். புரியுதா? அப்படி பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன pH ஆக்சுவலா வந்துரும்? நமக்கு pH வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 5ங்கிறது வந்துரும். புரியுதா? இப்போ இதே ப்ரொசீஜர் தான் நம்ம வந்து எதுக்கு பண்ண போறோம்? pH 7க்கு பண்ண போறோம். சோ H plus ion is equal to 10 to the power minus 7. -7 தான் என்னது? pH. புரியுதா?
சோ இப்போ நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், மோல்ங்கிற கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா கேபிட்டல் எம் இன்டூ லிட்டர். நமக்கு லிட்டர் ஆல்ரெடி தெரியும் 0.1 லிட்டர். ஏன்னா இதுதான் நமக்கு ஆக்சுவலா நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம், 100 ml ஆஃப் கேசிஎல் சொல்யூஷன். அப்படிதான் 0.1 மோலார் கேசிஎல் சொல்யூஷன். அதான் நம்மளோட ஃபைனல் வால்யூம். ஓகேயா? இதுல 10⁻⁻7ங்கிறது என்னது, மோல், கேபிட்டல் எம். ஓகேயா? இந்த கேபிட்டல் எம். சோ இதை நான் ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு 10⁻⁻8 மோல்னு வந்துருச்சா? இப்ப நான் என்ன பண்றேன், நமக்கு ஆல்ரெடி தெரியும் 10⁻⁻8 டிவைடட் பை மொலாரிட்டி. நமக்கு மொலாரிட்டி தான் என்னது, 0.1 மோலார் ஆஃப் ஹெச்சிஎல் சொல்யூஷன். சோ இதை நான் ரெண்டுமே நான் டிவைட் பண்ணேன்னா எனக்கு ஆன்சர் வந்து 10⁻⁻7 லிட்டர்னு சொல்லி வந்துடும். புரியுதா? 10⁻⁻7 லிட்டர்னா ஆக்சுவலி என்னது, 0.1 மைக்ரோ லிட்டர். அப்போ 0.1 மோலார் ஹெச்சிஎல் இருந்து நான் 0.1 மைக்ரோ லிட்டர் வந்து என்னோட 0.1 மோலார் கேசிஎலுக்கு நான் ஆக்சுவலா ஆட் பண்றேன் அப்படின்னா எனக்கு எதா மாறிடும், இதுல இனிஷியலா 8 ml இருக்குன்னு எடுத்துக்கும். அப்போ எனக்கு பிஹெச் வந்து எனக்கு 7 மாறிடும். இதுக்கு பிறகு நான் என்ன பண்ணுவேன், ஒரு ரிக்வயர்ட் ml ஆஃப் டிஏ வாட்டர் நான் ஆட் பண்ணி இதை வந்து மொத்தமா 100 ml ஆஃப் கேசிஎலுக்கு நான் மேக்கப் பண்ணிடுவேன். புரியுதா? இப்போ நான் நெக்ஸ்ட் வந்து pH 7.5க்கு என்ன பண்ணலாங்கிறது பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி ஒரு இக்குவேஷன் பார்த்திருக்கோம். POH is equal to 14 minus pH. அப்படிதானே? இப்போ இதுல pH நான் எவ்வளவு கொடுத்திருக்கேன், 7.5. அப்ப 7.5 போட்டேன்னா எனக்கு POH வேல்யூ வந்து 6.5 வந்துருமா? இந்த pH வேல்யூ தான் நம்ம இங்க சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, அப்போ 10⁻⁻ POH போட்டோம்னா அப்போ எனக்கு என்ன தெரிஞ்சிடும், கான்சென்ட்ரேஷன் ஆஃப் OH மைனஸ் அயான் என்னங்கிறது தெரிஞ்சிடும். ஓகே, இதுதான் கேபிட்டல் எம். ஓகே, இப்போ எனக்கு ஆல்ரெடி எனக்கு என்ன தெரியும், என்னோட ஃபைனல் வால்யூம் ஆஃப் கேசிஎல் சொல்யூஷன் என்னது, என்னோட 0.1 மோலார் கேசிஎல்ங்கிறது நான் எதுல நான் ப்ரிப்பேர் பண்ணுவோம், 100 ml. ஓகே, அப்ப 100 ml என்னது, 0.1 லிட்டர். புரியுதா? சோ எனக்கு ஆல்ரெடி தெரியும் நான் மோலார் ஆஃப் ஹைட்ரஜன் OH மைனஸ் அயானுக்கு நான் கால்குலேட் பண்ணியிருக்கேன். இதுவும் நான் வால்யூம் போட்டு நான் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து மோல்ஸ் எவ்வளவுங்கிறது எனக்கு தெரிஞ்சிடும். புரியுதா? சோ இந்த மோலை நான் ஃபர்தர் ஆக்சுவலி என்ன பண்றேன், டிவைடட் பை 0.1 மோலார் ஆஃப் என்னது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, அது கூட நான் டிவைட் பண்றேன் அப்படின்னா நான் வந்து இந்த 0.1 மோலார் ஆஃப் கேஓஹெச்ல இருந்து எவ்வளவு வால்யூம் நான் எடுக்கணுங்கிறது எனக்கு தெரிஞ்சிடும். புரியுதா? சோ இதுல அப்ராக்சிமேட்லி பார்த்தோம்னா எவ்வளவு, 0.316 மைக்ரோ லிட்டர். ஓகே, சோ அப்ராக்சிமேட்லி 0.316 மைக்ரோ லிட்டர் நான் இதுல இருந்து 0.1 மோலார் கேசிஎல் சொல்யூஷன்ல நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து பிஹெச் எதுவா மாறிடும், பிஹெச் வந்து 7.5 மாறிடும். புரியுதா? அதுக்கு பிறகு நான் என்ன பண்ணுவேன், ரிக்வயர்ட் வால்யூம் ஆஃப் டே வாட்டரை ஆட் பண்ணி இதை வந்து நான் எதுக்கு நேச்சுரலா நான் மாத்திடுவேன், இதை வந்து ஒரு 100 ml நான் கொண்டு வந்துடுறேன். புரியுதா? சோ இனிஷியலி ஒரு 80 ml இல்ல 70 ml கிட்ட ஆட் பண்ணுவோம். அது பிறகு நம்ம ரிக்வயர்ட் டிஏ வாட்டர் ஆட் பண்ணி இதை 7.5 pHக்கு நம்ம கொண்டு வரும். புரியுதா? இதே மாதிரி இப்ப நம்ம நெக்ஸ்ட் pH 9க்கு என்ன பண்ணலாங்கிறது பார்ப்போம். சோ POH is equal to 14 minus 9. சோ அப்ப அங்க ஆன்சர் 5 வந்துருமா? அப்போ OH மைனஸ் will be equal to 10⁻⁻5. ஏன்னா இந்த -5னா நம்ம ஆல்ரெடி POH நம்ம சொல்லியிருக்கோம். புரியுதா? சோ அப்ப எனக்கு எவ்வளவு மோல்னு வந்துரும், 1 × 10⁻⁻5 மோல் ஆஃப் என்னது, OH மைனஸ். ஓகே, சோ இப்போ நமக்கு ஆல்ரெடி தெரியும் என்னோட ஃபைனல் வால்யூம் ஆஃப் கேசிஎல் சொல்யூஷன் வந்து எவ்வளவு இருக்கும், 100 ml. ஓகே, இல்லன்னா 0.1 லிட்டர். சோ இந்த மொலாரிட்டியும் வால்யூம் நான் மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு மோல்ங்கிறதுக்கு ஆன்சர் வந்துரும். இது பிறகு இந்த மோல நான் எது கூட நான் மல்டிப்ளை பண்றேன், 0.1 மோலார் ஆஃப் என்னது, என்னோட பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷன். சோ இதை நான் வேல்யூ வச்சு டிவைட் பண்ணேன்னா எனக்கு ஆன்சர் வந்து 10 மைக்ரோ லிட்டர்ங்கிறது வந்துடும். சோ நமக்கு அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்றோம், 10 மைக்ரோ லிட்டர் 0.1 மோலார் கேஓஹெச்ல இருந்து நான் ஆட் பண்றேன் அப்படின்னா எனக்கு 0.1 மோலார் கேசிஎல் வந்து எதா மாறிடும், பிஹெச் வேல்யூ வந்து எனக்கு 9 மாறிடும். புரியுதா? சோ இங்கேயும் நேச்சுரலா நான் சொன்ன மாதிரி தான், இனிஷியலா நம்ம ஒரு 80 ml மாதிரி ஆட் பண்ணியிருப்போம். நம்ம இந்த 10 மைக்ரோ லிட்டர் இங்க ஆட் பண்ணும்போது எனக்கு பிஹெச் வேல்யூ வந்து எனக்கு 9 மாறிடும். அதுக்கு பிறகு நான் டிஏ வாட்டர் ஆட் பண்ணி இந்த மொத்தத்துக்கும் சேர்த்து நான் 100 ml நான் வந்து மேக்கப் பண்ணிடுறேன். புரியுதா? இப்போ இதே மாதிரிதான் pH 11க்கும் பண்ண போறோம். சோ இங்க pH value is equal to 11 னா 14 minus 11 value is equal to 3. அப்போ OH minus ion is equal to என்னது, 10⁻⁻POH. புரியுதா?
அப்போ வந்து எனக்கு ஆன்சர் 0.001 என்ன வந்துரும் மோல் ஆஃப் என்னது OH மைனஸ் அயான். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணும் மோல் இன்டு வால்யூம். ஓகே, சோ இதுல வால்யூம் நமக்கு ஆல்ரெடி தெரியும். இந்த 0.1 லிட்டர் தான் நம்ம எதை நான் மீன் பண்றேன் 100 ml ஆஃப் இது KCl சொல்யூஷன். புரியுதா? இப்போ இது ரெண்டுக்குமே நான் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஆன்சர் வந்து 1×10⁻⁴ மோல்ல வந்துருச்சா? இப்ப நான் என்ன பண்றேன் இந்த மோலை நான் டிவைடட் பை மாலிகுலர் வெயிட் வச்சு நான் டிவைட் பண்றேன். இந்த மாலிகுலர் வெயிட் எது? சாரி, இது வந்து மொலாரிட்டி. என்ன மொலாரிட்டி எதோடது? 0.1 மோலார் ஆஃப் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. ஓகே, சோ இதை வச்சு நான் டிவைட் பண்ணிட்டேன்னா அப்ப எனக்கு என்ன தெரியும்? நான் வந்து 0.1 மோலார் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுல இருந்து 1 ml நான் எடுக்கணும். 1 ml எடுத்து 0.1 மோலார் ஆஃப் KCl சொல்யூஷனுக்கு நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா சோ இனிஷியலா நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இது வந்து நான் ஒரு 80 ml நான் மேக்கப் பண்ணி வச்சிருப்பேன். சோ இந்த 1 ml நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எதா மாறிடும் pH வேல்யூ வந்து எனக்கு வந்து ஒரு எவ்வளவு மாறி ஒரு 11 மாறிடும். இதுக்கு பிறகு நான் வந்து டி வாட்டர் ஆட் பண்ணி இது மொத்தத்து வால்யூம் சேர்த்து 100 ml நான் வந்து மேக்கப் பண்ணிடுவேன். புரியுதா? சோ இந்த ப்ரொசீஜர் பாத்தீங்கன்னா கூட உங்களுக்கு நல்லா தெரியும். சோ நம்ம இனிஷியலா 0.7445 கிராம் ஆஃப் KCl எடுத்து ஒரு 80 ml ஆஃப் DA வாட்டருக்கு முதல்ல ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணிட்டு அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுவோம் pH ஒவ்வொரு pHக்கு ஏத்த மாதிரி அதோட 0.1 மோலார் HCl இருந்து ஒரு தியரிட்டிக்கல் அமௌண்ட், இந்த தியரிட்டிக்கல் அமௌண்ட் தான் நம்ம எல்லாத்துலயும் கால்குலேட் பண்ணிருப்போம். புரியுதா? இந்த எல்லா தியரிட்டிக்கல் அமௌண்ட்டும் என்ன சொல்லியிருப்போமோ அதை கரெக்டா நம்ம ஆட் பண்ணி நல்லா ஸ்டிர் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த pHக்கு மாறிடும். இது தியரிட்டிக்கல். புரியுதா? இல்லைன்னா நம்ம மேனுவலி நம்ம சப்போஸ் அதுல வரலன்னா நம்ம ஃபர்தரா நம்ம வந்து டிராப் வைஸ்ல நம்ம ஆட் பண்ணணும். புரியுதா? சோ நம்ம இங்க கால்குலேட் பண்ணிருக்கிறது எல்லாமே வந்து தியரிட்டிக்கல் அமௌண்ட். புரியுதா? சோ நம்ம ஒன்னொன்னா நம்ம மெக்குலேட்டர் மாதிரி ஆட் பண்ணி pH எப்போ டிசைர்ட் pHக்கு நம்ம வந்துருச்சோ நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அதை வந்து 100 ml மேக்கப் பண்ணணும். புரியுதா? எதை வச்சுதான் மேக்கப் பண்ணணும் டி வாட்டர் வச்சுதான் மேக்கப் பண்ணணும். மறுபடியும் ஒரு டைம் pH வச்சு செக் பண்ணிக்கணும். சோ ஒருவேளை pH ஏதாவது ஸ்லைட்டா மாறி இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கணும் நம்ம இந்த HCl இல்லைன்னா KOH நம்ம ஆட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி pH நம்ம கொண்டு வந்துடும். புரியுதா? சோ இப்ப நம்ம என்ன பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம 0.1 மோலார் HCl 0.1 மோலார் KOH சொல்லி நம்ம பார்த்திருக்கோமே இது ரெண்டும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத இப்ப நம்ம பார்க்க போறோம். புரியுதா? சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து 0.1 மோலார் HCl எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறது பார்ப்போம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதோட கான்சென்ட்ரேஷன் நீங்க ஒரு 0.1 நம்ம HCl வந்து ஒரு கடையில இருந்து வாங்குறோம் அப்படின்னா ஒரு வெண்டாப்ல வாங்குறோம்னா அது 37% தான் இருக்கும். என்ன கமர்ஷியலா வெயிட் பர் வெயிட். அதோட டென்சிட்டி வந்து 1.19 கிராம் பர் எம்எல். அதோட மாலிகுலர் வெயிட் வந்து 36.46 கிராம் பர் மோல். ஓகே, சோ இப்ப பாருங்க மாஸ் ஆஃப் 1 லிட்டர் ஆஃப் கான்சென்ட்ரேட்டட் HCl வந்து என்ன இருக்கும்? மாஸ்னா கிராம். புரியுதா? அப்போ இது வந்து என்னது டென்சிட்டி இன்டு வால்யூம் இருக்கும். டென்சிட்டினா எவ்வளவு? இங்க தான் நான் கொடுத்துருக்கேன் 1.19 கிராம் பர் எம்எல். ஓகே, வால்யூம் வந்து எவ்வளவு? 1 லிட்டர். சி 1 லிட்டர்னா எவ்வளவு? 1000 ml. ஓகே, சோ 1000 ml என்னது? ml னா 10⁻³ சோ 1000 னா 10⁻3 அப்ப 10⁻3 மைனஸ் 10⁻3 னா லிட்டர். புரியுதா? சோ அதுதான் நம்ம ml இங்க போட்டிருக்கோம். போட்டோம்னா இந்த ml ml கேன்சல் ஆயிட்டு நமக்கு கிராம் மட்டும்தான் வரும். சோ நமக்கு ஃபைனல்ல வந்து வரக்கூடியது என்னது 1190 கிராம். புரியுதா? பட் நம்ம இது எவ்வளவுன்னு சொல்லியிருக்கோம் இது வந்து 37% வெயிட் பர் வெயிட். அப்போ இந்த 1190 கிராம் இன்டு என்னது 37 டிவைடட் பை 100. புரியுதா? இது வெயிட் பர் வெயிட்னா நியூமரேட்டர்லயும் கிராம் தான் இருக்கும், டினாமினேட்டர் கிராம்ல தான் இருக்கும். சோ இதை நம்ம கேன்சல் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் என்ன வரும்? 440.3 கிராம். ஓகே, சோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் மோல் இஸ் ஈக்குவல் டு மாஸ் டிவைடட் பை மாலிகுலர் வெயிட். ஓகே, மாஸ்னா கிராம், மாலிகுலர் வெயிட்னா கிராம் பர் மோல். அப்போ இந்த மோல் வந்து நியூமரேட்டர்ல வந்துடும். புரியுதா? அப்போ நமக்கு என்ன பண்ணிக்கலாம் இந்த மாஸ் வேல்யூ நமக்கு தெரியும் 440.3 ஆக்சுவலி என்னது கிராம். இந்த 36.46 தான் நமக்கு இங்க ஆக்சுவலி என்னன்னு கொடுத்துருக்கோம் மாலிகுலர் வெயிட். புரியுதா? மாலிகுலர் வெயிட் ஆஃப் HCl. சோ இதுதான் ஆக்சுவலி என்னது கிராம் பர் மோல். அப்பனா இந்த கிராம் கிராம் கேன்சல் ஆகி எனக்கு ஆன்சர் வரக்கூடியது என்னது 12.08 மோல். ஓகே, அப்ப இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்? என்னோட கான்சென்ட்ரேட்டட் HCl ஓட கான்சென்ட்ரேஷன் வந்து 12.1 மோல்ங்கிறது அர்த்தம். ஓகே, இப்போ நமக்கு என்ன தெரியணும் சார்? இந்த 0.1 மோலார் நம்ம வந்து 12.1 மோலார்ல இருந்து நம்மளோட அப்ஜெக்டிவ் என்னது
நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது வந்து 0.1 மோலார் ஆஃப் HCl. புரியுதா? சோ அப்ப இதுக்கு நம்ம டைல்யூஷன் ஈக்குவேஷன்ங்கிறத நம்ம யூஸ் பண்ணோம். புரியுதா? சோ M1 into V1 is equal to M2 into V2. ஓகே. சோ இத நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா C1 into V1 is equal to C2 into V2. இது C1 V1 என்ன? இந்த C பதிலாக நம்ம M போட்டுக்கலாம். என்ன? இந்த C1 M1னா பிஃபோர் டைல்யூஷன். ஓகே. இந்த C2 V2னா ஆஃப்டர் டைல்யூஷன் அர்த்தம். ஓகே. சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா பிஃபோர் டைல்யூஷன்ல M1 வேல்யூ இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு? நம்ம எவ்வளவுன்னு பார்த்தோம் 12.1 மொலாரிட்டி. புரியுதா? இப்போ நம்ம எவ்வளவு ஆக்சுவலா ப்ரிப்பேர் பண்ணணும்? 0.1 மோலார் ஆஃப் என்னது HCl இன் 100 ml ஆஃப் டி வாட்டர். புரியுதா? அப்ப 100 ml தான் என்னது V2. ஓகே. 0.1 மோலார் தான் என்னது M2. சரியா? அப்போ நான் இதுல இருந்து எவ்வளவு வால்யூம் நான் எடுக்கணும்? அது V1. ஆனா V1 எனக்கு எவ்வளவுங்கிறது தெரியாது. ஓகே. சோ நம்ம இப்ப என்ன பண்றோம்? 12.1 into V1 equal to 0.1 மோல் into என்னது 100 ml. ஓகே. சோ இப்படி பண்ணோம்னா நமக்கு V1 எவ்வளவு வரும்? 10 divided by 12.1 போட்டோம்னா 0.83 mlங்கிறது வருது. ஓகே. அப்ப நான் என்ன மீனிங்? நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 0.3 mlங்கிறத நம்ம இதுல ஆட் பண்ணுவோம். ஓகே. ஆட் பண்ணி இத வந்து நம்ம 100 mlக்கு நம்ம மேக்கப் பண்ணுவோம். புரியுதா? அப்படி நம்ம பண்ணோம்னா நமக்கு எது வந்துரும்? 0.1 மோலார் ஆஃப் HClங்கிறது வந்துரும். புரியுதா? சோ இங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சொல்லியிருக்காங்க? நம்ம ஒரு 0.83 ml ஆட் பண்ணிட்டு இத வந்து ஃபர்தரா வந்து ஒரு 70 to 80 ml DA வாட்டர் ஆட் பண்றாங்க. ஓகே. ஆட் பண்ணிட்டு ஸ்லோவா வந்து ஆசிட் வந்து வாட்டர்ல ஆட் பண்ணுவாங்க. புரியுதா? எப்பயும் நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம எப்பயும் வந்து வாட்டர் டு ஆசிட் ஆட் பண்ணக்கூடாது. புரியுதா? இந்த ஆசிட் தான் நம்ம வாட்டர்ல ஆட் பண்ணுவோம். அதாவது நான் என்ன மீன் பண்ண வரேன் அப்படின்னா சி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து 0.83 mlன்னு நான் இங்க ஆட் பண்றேன்னு வைங்களா, இது ஆசிட். இந்த ஆசிட் கூட நான் வந்து என்னது வாட்டர் வந்து ஆசிட் கூட ஆட் பண்ணக்கூடாது. இங்க புரியுதா? ஸ்லோலி ஆட் ஆசிட் டு தி வாட்டர். வாட்டர் இருக்கணும். அதுக்கு மேலதான் நீங்க என்ன பண்ணணும்? ஆசிட் ஆட் பண்ணணும். அதுதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்றோம்? நம்ம வந்து முதல்ல ஒரு 80 இல்ல ஒரு 70 ml ஆஃப் டி வாட்டர் நம்ம எடுத்துக்குவோம். அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம்? அதுலதான் நம்ம இந்த 0.83 ml ஆஃப் என்னது இந்த 12.1 மோலார் HClங்கிறது நம்ம இதுல ஆட் பண்ணுவோம். ஓகே. அப்படி ஆட் பண்ணிட்டு அதுக்கு பிறகு இதை ஜஸ்ட் ஸ்லோவா நம்ம என்ன பண்ணுவோம் 100 mlக்கு நம்ம மேக்கப் பண்ணுவோம். புரியுதா? சோ அப்படி பண்ணோம்னா தான் நமக்கு எது ஃபார்ம் ஆகும்? 0.1 மோலார் ஆஃப் HClங்கிறது நமக்கு ஃபார்ம் ஆகும். புரியுதா? இப்போ இதே மாதிரி 0.1 மோலார் ஆஃப் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறது பார்ப்போம். புரியுதா? சோ இதுல இந்த KOH ஓட இண்டிவிஜுவல் அட்டாமிக் வெயிட் கொடுத்திருக்கேன். இது மொத்தமா நமக்கு சம்ம பண்ணோம்னா நமக்கு மாலிகுலர் வெயிட் என்னங்கிறது தெரிஞ்சிடும். புரியுதா? சோ நமக்கு டிசைர்ட் கான்சென்ட்ரேஷன் என்ன? நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி டிசைர்ட் கான்சென்ட்ரேஷன் வந்து 0.1 மோல். ஓகேயா? சோ நம்மளோட டிசைர்ட் வால்யூம் என்னது? 100 ml. 100 ml 0.1 லிட்டர். சோ நமக்கு ஃபார்முலா தெரியும். மொலாரிட்டி இஸ் ஈக்குவல் டு மோல் டிவைடட் பை வால்யூம். ஓகே. அப்போ நமக்கு மோல்ஸ்ங்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம்? மொலாரிட்டி இன்டு வால்யூம். மொலாரிட்டினா நமக்கு என்னன்னு தெரியும்? 0.1 தெரியுதா? அதான் இங்க எழுதியிருக்கேன். வால்யூம் என்னது? 0.1 லிட்டரா? சோ இது நான் 2 மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு ஆன்சர் என்ன வந்துரும்? 0.01 மோல் அப்படிங்கிறது எனக்கு ஆன்சர் வந்துரும். இப்போ நம்ம என்ன பண்றோம்? நான் வந்து எவ்வளவு கிராம் நான் ஆக்சுவலா கன்சிடர் பண்ணுவோம்? சோ அதுதான் நான் எழுதியிருக்கேன். மாஸ் இஸ் ஈக்குவல் டு கிராம் இன்டு மாலிகுலர் வெயிட். ஓகே. சோ நமக்கு இது என்னது? இதுல சாரி இதுல வந்து கிராம் கிடையாது. இதுல வந்து நம்ம ஆக்சுவலா என்ன எழுதணும் அப்படின்னா மாஸ்னா கிராம். ஓகே. என்னன்னா மோல். மாலிகுலர் வெயிட்னா கிராம் பர் மோல். புரியுதா? இந்த கிராம் கிடையாது. இந்த கிராம் பதிலாக ஆக்சுவலா என்ன வரும்? மோல்னு வரும். புரியுதா? அப்ப நமக்கு மோல்ங்கிறது நம்ம ஆல்ரெடி என்னங்கிற கால்குலேட் பண்ணிருக்கோம். இதுதான் மோல். புரியுதா? சோ இதுதான் நான் இப்ப என்ன பண்ணிருக்கேன்? இங்க சப்ஸ்டியூட் பண்ணிருக்கேன். புரியுதா? இது மோல் இன்டு மாலிகுலர் வெயிட். மாலிகுலர் வெயிட் தான் நம்ம இங்க கால்குலேட் பண்ணோம் 56.11 கிராம் பர் மோல். சோ அப்ப நம்ம இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து இந்த 0.5611 கிராம் ஆஃப் என்னது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு எடுத்து அதை வந்து நம்ம இனிஷியலா வந்து ஒரு 80 ml ஆஃப் DA வாட்டர்ல வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? முதல்ல நல்லா ஸ்டிர் பண்ணுவோம். நல்லா ஸ்டிர் பண்ணிட்டு இது கம்ப்ளீட்டா டிசால்வ் ஆயிருச்சு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா இதுக்கு கூட நான் ஃபர்தரா என்ன பண்ணுவேன்? ஒரு ரிக்வயர்ட் அமௌண்ட் ஆஃப் DA வாட்டரை
நான் வந்து ஆட் பண்ணி இது மொத்தமா சேர்த்து 100 ml நான் மேக்கப் பண்ணேன். இப்படி நான் 100 ml நான் மேக்கப் பண்ணேன்னா எனக்கு எது எனக்கு ப்ரிப்பேர் பண்ணிடலாம்? 0.1 மோலார் ஆஃப் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. புரியுதா? ஸோ இதுதான் நான் இங்க கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நம்ம 0.1 மோலார் HClO AOH நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறது ஒரு ஷார்ட் ஃபார்மேட்ல நம்ம இந்த டேப்லெட் ஃபார்ம்ல போட்டிருக்கேன். ஸோ டோட்டல் வால்யூம் வந்து 100 ml. அப்போ 100 ml இருக்கும்போது கான்சென்ட்ரேட்டட் HCl நம்ம எவ்வளவு எடுப்போம் அப்படின்னா 0.3 ml. புரியுதா? அதே நேரத்துல பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு வந்து நான் வந்து என்னது ஒரு 0.1 மோலார் ஆஃப் KOH நான் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து 0.56 11 கிராம் எடுத்து அதை நான் 100 ml நான் வந்து டிசால்வ் பண்ணணும். ஓகே.